இரண்டும் இரண்டும் ஒன்றென்றான், ஒன்றென்றும் இல்லை என்றான். மறுநிலையிலேயே என்ற நிலை பெறுகிறார். எல்லாம் உனது செய்கை என்ற எண்ணமும் நீ அறியாது எனக்குள்ளதோ ஐயா பராதரணியான ஆறுகிறார். படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று நெஞ்சம் துடிப்பவர்க்கென்ற சுகங்கான் பராபரணியான சுதந்திர ஆட்சி பெறுகின்றோம். பக்தியோ ஞானமும் சாமானியமாக அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். கழிவுக்கு சன்மான பிரச்சனை ரொம்ப உண்டு. மானத்தை இழக்கக்கூடிய அவனும் கிடையாது. அவன் மானத்தை இழந்தால் அவன் காப்பாற்றுவான். அப்போ அவன் நம்மளால தான் முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, குருவும் சிதாவும் இல்லை மகாத்மா. அப்பா ஐயா தான் கூடும். வழிகாட்ட வழியை பார்த்தா அவங்களுக்கு இப்படி நடக்க முடியுமா அதை மட்டும் கரெக்டாக உதவி ஓன் ஒரே மட்டும் நான் எங்கே கண்டிப்பாக அப்படின்றாரு. நடக்கும்போது பூமி பார்த்து நட பக்கம் பக்கம் பார்க்காது. யாரையும் நினைக்காது. ஆணையே பெண்ணையும் பார்க்காது. பார்த்தா பார்வை சிதறணும். பூமியை பார்த்து நடந்தால் பார்வை ஓர்மையாகும். இப்படி பேசுறதுனால பார்வை ஓர்மையாகும். அப்படி போகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரோ நபர் சுட்டி காட்டி ஒரு வாரம் 10 வாரம் ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த நபரை எந்த இடத்தில் ஏன் இந்த இதெல்லாம் பேசினார், கணக்குறைய பேசியிருக்கிறியே அதுக்கு செய்திருக்கிறியே தகாத செய்கிற மாதிரி குற்றச்சாட்டு சாட்டுவார். நபர் அதே தேதிக்கு அந்த நபரை பார்த்துக்க மாட்டோம், அந்த இடத்தும் போயிருக்க மாட்டோம். ஆனால் சொல்லுவார். இப்போ நம்மளை போல உங்களுக்கு என்ன தோணும் சொல்லுவாங்க. பண்றாருங்கிறது அதோட மூலமா நமக்கு ஒரு கிடைக்குது. நமக்கு அந்த ஆசீர்வாதம் சாமானியம் என்னென்ன சாமானியம் என்ன என்னவான்னு இருக்கலாம். செய்யாத குற்றத்தை செய்தாலும் இப்படி சொல்றாரு, என்ன போகிறீங்க இவர் பார்த்தாரா எப்படின்னு தோணும். ஆனால் அந்த மறுபாட்டு வரக்கூடாது. அந்த பணிவு இருக்கணும், ஒன்றும் மன்னிப்பு இருக்கணும் கூடாங்க. ஐயா இன்னும் செய்யலை, இன்னும் பேசலை அப்படின்னு சொன்னோடனே மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கிட்டோம். இப்போ செய்யாத கூட்டம் செய்தால் ஏற்றுக்கிட்டோம், பேசாத பார்த்து பெயர் மாதிரி ஏற்றுக்கிட்டோம். நமக்கு என்ன குறைஞ்சு வச்சு இப்ப நேரத்தை முன்னாடியா இந்த பேச்சுக்கு ரொம்ப எந்த மாற்றம் கொடுக்கல. அந்த மனோபலம் இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராச்சும் செய்யாத தவறுக்கோ செய்தவருக்கோ தாரமா திட்டுவான். கடுமையான வார்த்தைகள்லாம் ரொம்ப சூடான வார்த்தை,
அந்த கசார வார்த்தையும் பேசணும், திட்டிட்டு போயிடணும், உள்ள கும்பிடணும். என்ன செய்தார்? எதிர்த்து வார்த்தை பேசாது, மறுப்பு வார்த்தையோ எதிர்த்து வார்த்தையோ வரக்கூடாது. இப்போ அது அந்த இதில் அவங்களுக்கு பேச முடியாது. இவர்கிட்ட வந்தால் மறுத்தாலும் அப்பாட்ட வந்தால் இப்படிலாம் பேசுகிறானே சொல்லி கொஞ்சம் அழும்போது, வாய்க்குடா பேச வேண்டாம், காது கூட கேட்டு போடா அப்படின்பா. இப்போ இங்கே வயதுக்கே அங்கே கூட்டு அந்த வயது போட்டும்பார். இப்படி கடுமையான பாடம் ஏற்றுக்கொண்ட தன்மையினால்தான் பெரும்பாலும் மனம் செத்துச்சு, இல்லாட்டி மனம் தேவை. வேதாந்தம் படிக்கும்போது இன்னொன்னு சொல்றாங்க, உடம்பையே இருந்தாலே திட்டுறோம், இது மிச்சம் இதுதானே, இது போகத்தான் போகுது, அது திட்டம் என்ன வாங்கி போயிட்டு போன்னு சொல்றது வரைக்கும் அந்த மாதிரியே இருக்கு. ஐயே கூட உடம்ப தானே அவன் திட்ட போறான், ஆன்மாவை திட்ட முடியாது. அதனால விஷன் வேதாந்த பார்வை வந்ததுன்னு அந்த ஏற்றிக்கக்கூடிய சக்தி கண்டிப்பா கிடைக்கும். அது மறுபடி பகவான் திருவிழா கிடைக்கும் தவிர அருள் இருக்கு, பரத்தின் திருவிழா கிடைக்காது, பரவும் சேர்த்தது. சுவாமிஜி சொல்ற அந்த ஈஸ்வர பார்வை இருந்துட்டே இருக்கணும், என்ன வேதாந்தம் படிச்சாலும் ஈஸ்வரனே விடக்கூடாதுன்னு. அது உண்மை, அது அவரால் தான் இது கிடைக்குது. அந்த மாதிரி ஈஸ்வர திரும்ப கண்டிப்பா தேவை, அதை கட்டியமா பிடிச்சிக்க வேண்டியதான். சென்னை என்ன கேளுங்க கேட்டுக்கணும். மானாதி மானமற்று ராமாதி நின்றவருக்கு சேனாதிபதி போலே ஞானாதிபதி சூழ்நிலை சிவநாசமானால் ஞானம் பெறாது. அவரும் நாங்கள் இருக்கட்டும் இருக்கட்டும் சந்தேகமே கேட்டுக்கோங்க. இந்த சஞ்சீத கர்மாங்கிறது பல பிறவிகள்ல ஏற்பட்ட தொகுப்புங்கிறாங்க, பாவ புண்ணியங்களை சேர்ந்த கர்ம மூட்டைன்னு சொல்றாங்க. மொத்த மூட்டை அதுல இருந்துதான் நம்ம திருப்பி பிறந்துட்டு இருக்கோங்கிறது. இப்போ நம்ம இப்ப பிறந்திருக்கிறத வச்சு நமக்கு ஏற்படக்கூடிய பாவ புண்ணியங்கள் நிறைய புண்ணியம்னா மறுபடியும் அங்கேதான் போய் சேரப்போகுது. இந்த பிறவியை வச்சு அடுத்த பிறவியை டிசைட் பண்ணுவாங்க, இல்ல இந்த கர்ம மூட்டையில இருக்கிறத வச்சு அடுத்த பிறவியை எடுக்க போறோம். என்ன கலந்து அந்த ஜென்மா எந்த ஜென்மாங்கிற மாதிரி நம்ம இப்ப செய்யக்கூடிய புண்ணிய தந்து எந்த ஜென்மாவோ மிருகமோ பறவையோ மந்த வருத்தமோ ஏதோ ஒரு பிறவி எடுக்கணும் இல்லையா, அந்த பிறவிக்கு எதை அனுபவிக்கணுமோ அதை மொத்தம் இது கலந்து அங்கிருந்து இருக்கணும். சஞ்சீதமே இருக்கும், சஞ்சீதம். பட் அப்ப அதுல இருந்து வர்றதுன்னா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம புண்ணியம் பண்ணணுமோ இந்த பிறவியில பண்ணாதான் அடுத்த பிறவி நல்லதா வாக்கியம் வாக்கியம்னா வரும்போது நல்ல நல்ல கர்மா தந்துடலாம். ஆமா, சத்கர்மா தந்துடலாம், அதனால சிரமம் இல்லாம இருக்கும். இப்பதான் இப்பவே டிசைட் பண்ணி அதே செஞ்சுட்டு இருக்கணும். இப்போ அது போய் சேர்றதுக்கு நல்ல பண்ணிங்களா செஞ்சுட்டு இருக்கணும். அங்க ஏன்னா அதுல என்ன இருக்குன்னு தெரியல நமக்கு, அந்த கர்ம மூட்டையில தெரியாது தெரியல. அதனால இந்த பிறவியிலையாவது நம்ம அந்த கேள்வி பாதுகாப்பு உங்களுக்கு உதவி எடுத்துக்கீங்க, உங்களுக்கு வேலையா தெரியுங்க. அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற பாவங்கள் நிறைய இருக்கு. தெரிஞ்சே செய்யறது பாவம் சேர்ந்துருதுன்னு வச்சுக்கலாம். அறியாம செய்யறது சாதாரண நடந்து போகும்போது கூட போயிட்டு இருக்கக்கூடிய எறும்பு முடிச்சிடும், புழு முடிச்சிடும், அடிபட்டாங்க, அதெல்லாமும் பாவத்தில் சேர்ந்து தான் வருதா? அது நமக்கு எப்படி அது ஒண்ணு மூணு உண்டியா? நீ கொண்டன உன்னை கொல்லும், நீ திண்டன உன்னை தின்னும், நீ பாதுகாத்தன உன்னை பாதுகாக்கும். அப்ப நீ இம்சித்தனா உன்னை இம்சிக்கும். அப்ப அது அதுக்கு இந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்டது. சம்பந்தப்படாமல் இருந்தாலும் கூட கண்டிப்பா ஜென்மா உண்டு, சம்பந்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பா ஜென்மா இல்லை.
இல்லை அது நம்ம அறிந்து செய்யறதே இல்லை சார். வெளியில நம்ம அதிகமாக போக வேண்டிய நேரத்தில் நம்ம அறியாமல் ஏதாவது நீச்சலாம் பின்னாடி உடனே தெரியுது நமக்கு. ஆஹா நம்ம செஞ்சு தெரியாம சுத்தம் கூட சுற்றுங்க நெருப்புதான் இருக்கியா கை போட்டீங்கன்னா சுத்தம் பார்க்க மட்டும் இருக்கியா. நான் கேட்கறது என்னன்னா அந்த செய்யக்கூடிய காரியம் கூட முன்னாடியே நான் வாங்கிட்டு வந்து செய்யறதா தான் அர்த்தமா? இல்லை பிராப்தம் தான் பெருமாள் முடியும். இந்த சங்கீதத்தில் வந்து பிராப்தமானது இந்த ஜென்மாவில் இருக்கும். அது நீ கொண்டனே உன்னை கொள்ளும். அதனால எனக்கு கொடுத்து வாங்கக்கூடிய பற்றுவ கணக்கு கூட உண்டு. ஆனா அது வந்து மனம் சந்தேகத்தை தேவையில்லை. அது சந்தேகம் தேவையில்லை. அந்த கர்ணமூட்டை செஞ்சு சொல்றீங்களே அதுக்கு அளவே கிடையாது. பெரிய மூட்டைன்னு சொல்றாங்க ஒரு வார்த்தையில. நீ எந்த ஒரு பக்தியோ பூஜையோ அபிஷேகமோ ஆராதனையோ மந்திர ஜபத்தவங்களோ சித்துக்களோ என்ன கட்டாலும் அந்த ஊர் எந்த மூட்டு அழியாது. ஆத்ம புத்தின்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்ம ஞானத்துக்கு வந்தால்தான் காரியம். இங்கு வரும்போது உன்னை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த சத்குருவானவர் பாடுபட்டவங்க சாம்பலா போகுது. குரு தீர்ச்சி கண்டிப்பா தேவை. கண்டிப்பா குரு வந்து பார்க்க முடியல மறு வர முடியாது. நம்முடைய இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. செய்த கொண்டு வந்து சஞ்சீவன் மூட்டை அவரை பாடுதான் இருந்து சாம்பலா போகுது. பிராப்தம் அனுபவிச்சு தீர்ந்து போகுது. ஆகாமி நான் எழுதி சொல்லி அது சாம்பலாயிட்டீங்கன்னா ஆகாமி இல்லை கண்டிப்பா ஜென்மா இல்லை. நீ நான் சொல்லிக்கிட்டே செய்யுங்கன்னா நான் என்பது உரம், எனது என்பது ஜலம். உரம் ஜலம் போட்டுக்கிட்டே வேணும்னா கருத்தே இருக்கும். கர்த்தா போக்தான்னு சொல்லிட்டே இருக்க சொல்ல அந்த நான் இதுல ரமண பகவான் சொல்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்க வேண்டியது. பக்தி பண்ணி பகவானை தரிசனம் பண்ணி அவனோட ஆடி பாடி கொஞ்சம் விளையாண்டாலும் கூட ஜென்மம் உண்டு. எப்படின்னா புண்ணியமான ஜென்மம் கிடைக்கும். இதை நீங்க தேவையான அந்த தர்மத்தின் போய் கைலாயமோ தான் போகலாம். பகவானோடு ஆனந்தமா காலேஜ் போகலாம். நீங்க எந்த அளவுக்கு தர்மம் பண்ணிருந்தீங்க தர்மம் தான் கிடைக்கும், புண்ணியத்துவம் கிடைக்காது. கைலாய வைகுண்டம் போறா இருந்தா புண்ணியத்துல கிடைக்காது. புண்ணியம் பண்ணினா சொர்க்கம் கிடைக்கும். புண்ணியம் சொர்க்கம், தர்மத்திற்கு அங்க சத்திய தர்மத்துக்கு கைலாய வைகுண்டம் வந்தாங்க. அவங்ககிட்ட மனமுருகி வேண்டி பிரபு என்ன வேண்டாம் பூர்ண பிறவி என் மனமுருகி வேண்டியன்னா உங்க ஏற்ற உருவத்தை அனுசரிச்சு ஒரு குருவை காட்டுவான், இல்லை குருவை வருவான். வெளிப்படப்பட்ட அந்த பரமாத்மாவானவன் அவனாவே குருவை காட்டணும். அவன் வந்து மனம் பண்ண முடியாது. பகவானை நேரம் வந்து வழிகாட்டி கொண்டு போக முடியாது. குருவை வரணும், இல்லை குருவை காண்பிக்கணும். வினைகளை கண்டு சந்தேகப்பட வேண்டாங்க. என்னை பார்த்து மனம் புண்பட வேண்டாம். மனம் தேடியதே வினை. அந்த மனம் பகவான் வச்சது தேடாதே. இப்ப தேடவுடனே அழிஞ்சு போறோம். தேடாம இருக்கலாம் இல்லையா? அழுதால் உன்னை பெறதான் மகாத்மா சொல்லிட்டாங்க. அந்த ஒண்ணு அழுக மாட்டேன்னா உள்ளம் உருகி நைந்து அழுகும்போதுதான் இந்த உள்ளம் தூய்மையாகுது. அதனால பக்தியும் உண்டாகலாம். அது வரையும் இருக்கக்கூடிய ஞானமும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அழுகாதபடி மனம் வருந்தாதபடி எந்த ஒரு காரியம் பதிலும் வராது. வெறுமனே ஏமாத்தினாலும் அது வந்து மிஷின் மாதிரி கேட்டுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அது இல்லை.
பாண்டரங்கனை பத்தி ஒருத்தர் கதை சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தாரு, பக்தி வரலன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவரோட கிருப்பையை நினைக்கும் போது பக்தி வராம எப்படி இருக்கும்? சதாசிவகாலம் அவரோட கிருப்பையில தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி பக்தி வராம இருக்கும்னு கேட்டாரு. அது மாதிரி கிருப்பையை தான் நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கு. அப்பதான் பக்தருக்கு எப்படி இது பண்றான். அது கொஞ்சம் நுழைந்து பார்த்தாருன்னா ஏன் பக்தி வராது வரலன்னு சொல்றாங்க. அவருக்கு என்ன வீணாகலேன்னு என்ன இறங்க முடியாதா? பிறந்து 30-40 வயது ஆச்சு. என்ன கண்டோம்? சாப்பிட வேண்டியது துருவலி, சாப்பிட வேண்டியது துருவலி. வேறு என்ன அனுபவிச்சோம்? நேற்று வந்தது இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இந்த உடம்பு இருக்காரு. இப்படி அகலமான உடம்பு வச்சுக்கு வந்து மூங்கலம் கிடக்கிறேன். இந்த மனம் உருகி ஏன் மனம் வேண்ட முடியாது? பரமசிவ பிடிச்சி அப்படி கதிரை அழுவார். ஒரு நாள் வேணா போச்சேன் பார், ஒரு நாள் போனாரு. ஏனமாவும் கூட கவர் ரெண்டு படம் போட்டு கவர் வரும். கவர் இல்லை, ரெண்டு படம். போட்டது ஐயா அவங்களே கூப்பிடுறியா? கருணையே வடிவான பகவான்களுக்கு உதாரணம் எப்படி சொல்லுவாங்கன்னா, 2 பேர் ரொம்ப அத்தியந்த உருக்கமான பக்தி உள்ளவா. ஒரு நாள் தெய்வாதமா ரொம்ப காலம் உருகி வேண்டி பாடி, ஆனால் தர்சனம் கிடைக்க வேண்டி இருக்கிறாங்க, முடிகளை உபவாசமாக பட்டியாக இருக்கிறாங்க, சாப்பிடக்கூடாது. பகவானே வந்து கொடுத்தாலும் சாப்பிட முடியாது. அப்படிதான் வருவான். இருந்தது வயிறாயிட்டு இருந்தாங்க. 2 நாளாச்சு 3 நாளாச்சு பகவானை காணும். அப்போ எங்களோட உருவ பக்தி விடலை. அதே கிருஷ்ணான மாதிரி அந்த உருகி வேண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அறையில் போய் பூட்டி உள்ளே இருந்துட்டாங்க. வெளியே வந்து மற்ற யாரும் கொடுத்துருவாங்க, எனக்கு கொடுப்பாங்களாம். யாருக்கு பாரையும் படக்கூடாது. பகவான் உள்ள எப்படி வரேன்னு பார்ப்போம். எந்த ஒன்று வேலை கற்று பட்டுருக்காங்க. 3-4 நாளாச்சு உடம்பு எண்ணிக்க முடியல. சுவந்து படுக்கவும் உட்காரவும் மழை ஜலம் கூட போகலை. சாப்பிட்டாதான் போகலை. இன்னும் ஒரு நாள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மூச்சு நின்றுடும். அந்த முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, தவிக்க வைப்பான், தனிக்க வைப்பான், தவிக்க வைப்பான், இதெல்லாம் தண்ணி கொடுப்பான். அதுக்கப்புறம் தான் எல்லாமாய் எங்குமாய் ஏகமாய் அமைஞ்சிருப்பான். இது உண்மையான சத்தியமான வாசகம். இப்போ தனிக்க வைக்கும் போதே ஆடி போறாங்க. அவன் தவிக்க வச்சு என்ன ஆகும்? தனிக்கும் போதே உரசுத்தவன் வராது, தவிக்கும் போது ஒன்றும் கிடைக்காது. இதெல்லாம் தின்னுங்கும் போது மரணாவஸ்தை. அந்த நிலை குறித்து தான் வர்றான். அந்த ஏன்னா ஒன்றும் இல்லாமல் தான் வர்றான். வரணும் அதே நம்பிக்கொண்டிருக்கையா நீ? என்ன ஒரு பலப்படுத்த மாதிரி பக்தி கண்ட அந்த அளவு இருந்தால் தான் பக்தி பண்ண முடியும். நீ அப்படி இருந்தாங்க. பகவான் நினைட்டான், குழந்தைகளே சாப்பிடாம இருக்கிறீங்களே சாப்பிடுங்கடான்னா அவன் பேச மாட்டேங்கிறாங்க. நமஸ்காரம் பண்ணாங்க, அவன் பேச மாட்டேங்கிறாங்க. பசியோடு இருக்கிறீங்க, பழம் சாப்பிடுங்க. என்ன ஒரு பழத்தை கட்டினான், சாப்பிடுங்கன்னா இவ்வளோ இறங்கி வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் என்ன பூட்டி உள்ளே உட்காந்துருக்கோம். எதுவும் யாரும் வர முடியாது. இந்த இடத்துக்கு மாட்டானே வந்து இப்படி சாப்பிட சொல்றானே. சரி, அவன் கொடுத்தாருன்னு சாப்பிட மாட்டோம், நீ கொடுத்தாருன்னு சாப்பிடுறதுன்னு மனு. சரி,
பிச்சு கொடுப்போம், காய் விட்டோம், பிச்சு கொடுத்தான். பிச்சு கொடுத்தா விரிச்சு கொடுக்க வேண்டாமோ கேட்டாங்க. பரவாயில்ல கொஞ்சம் வேறு ஒன்று இப்போ உரிச்சு கொடுத்தான். வாய் கொடுக்க வேண்டாமா கிராமத்தில் விரிச்சு கொடுத்தா வாய் கொடுக்க வேண்டாங்க. சரிப்பா இந்த கிராமத்து வாய் கொடுப்போம். இப்படி இறங்கி போகிறானே உடனே வாயை மூடிட்டாங்க. பள்ளியை விட நல்ல கம்மி மூடிட்டாங்க. எப்படி வாய் கொடுப்பான்னு பார்ப்போம். இல்லை அந்த மாதிரி தாங்க அவனு அப்படியே விடலை. என்ன குழந்தைய உங்களுக்கு சிறு குழந்தை குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு அமல் கொடுக்கப்பட்டது யாரு? அம்மா போட்டான். இப்படி கருணையோட வேலை தெய்வம் இருக்கும்போது ஏன் பயம் வரணும்? நம்பிக்கொண்டே போறீங்க. நம்பிக்கை நம்பிக்கையே அவரே தான் கொடுக்கணும். கண்டிப்பா அவனால் அவன் திரும்ப முடியுமா? நம்பிக்கையே நாம தெரிந்து கண்டிப்பா கிடைக்குது. அது அவன் கிருபையினால கிடைக்காது. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னன்னா, ஒரு வயதான மூதாட்டி யமனக்கரையில போய் விதை பறிக்கி கட்டி அதுக்கு உண்டாந்து விற்று ஈனாதம் பண்ணக்கூடியவா. வேற அதுக்கு உறவோ சுத்தமோ அதுக்கு வந்து யாரும் உதவிக்காரும் கிடையாது. இப்படி விறகு விற்று பணத்தை கொண்டு வந்த பணத்தை வாங்கிட்டா ஏதோ ஸ்டார்ட் பண்ணணும். என்ன சரி கொஞ்சம் கொஞ்சம் அது கொண்டு செஞ்சே இருக்கிறா. ஒரு அழுப்புறமான கட்டுவா. அதில் என்ன சுத்த முடியாது. தீர்த்தமே வேதான காலத்தில் அதாவது இவ்வளோ சுமக்க முடியுமோ வளம் கட்டி கொண்டு வருவா. அன்னைக்கு விட கொஞ்சம் நல்லா வர கொஞ்சம் காண்டி வர கொஞ்சம் அதிகமாக கிடைச்சி இது கொண்டு போய் பணம் கூட கிடைக்குமே என்று நப்பாரு. அதாவது கிட்ட பெரிய கிட்ட கட்டிட்டா தூக்கி வர சொல்ல முடியாது. தூக்க முடியாதுன்னு பார்த்தா கிருஷ்ணன் ஓரமாக என்ன நின்றுட்டு இருந்தான். டே கிருஷ்ணான்னு கூப்பிட்டார். என்ன என்ன பெரியமான வந்தான் பக்கத்தில் கிட்டது தலைவிடா கொண்டு போனான். கிட்டையும் பார்த்தான் வளையம் பார்த்தான். வண்டி ஆட்டிதான் போயிட்டான். மாட்டேன்னு சொல்லல தலையாட்டிட்டு தூக்க முடியாதுன்னு போயிட்டான். திட்டுறா இல்லை திங்கிறவன் பால் திங்கிறவன் டயர் திங்கிறவன் தின்னு உடம்பு வளைஞ்சிருக்கு கொஞ்சம் வளைய மாட்டேங்குது கொஞ்சம் தூக்கி கொண்டு போட்டு சொல்கிறான். தலைகள் சொல்கிறான். அது மாட்டேன்னு போறியே உடம்பு வரைக்காம வேலை இருக்கேன்னு சொல்லி என்னென்னு இப்படி தான் தரமாக திட்ட ஆரம்பித்தான். திட்டு போயிட்டான் பாட்டில். பெண் ஒருத்தன் தேவையான குளிச்சு வந்தான். ஒரு வாலிபன் ஐயா 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 அங்கே வச்சுக்கூடியான்னா என்ன கிளவி கொஞ்சம் சின்ன கிட்ட கிடக்கூடாதா தீர்ப்பு பண்ண முடியுமா? என் வயிறுக்கே என்ன பண்ணேன் நான் கொண்டு எப்படி விட்டு பாசாக என்ன சரி போ அவனை கட்ட வச்சுட்டான். கழுத்து ஒடி சமைட்டு வர்றா. ரொம்ப சங்கடப்பட்டு வீட்டு வாசலுக்கு வர்றா. அந்த வாசத்தோடு அவன் வீடு இருக்கணும். இங்கே வரும்போது தள்ளாட்டி வந்துகிட்டு இருக்கா. அங்கே கிருஷ்ணன் ஓடியே வந்தான். சட்டை அப்படி தூக்குனான். அவன் வீட்டு வாசல் வச்சுட்டான். ஏன்டா அங்கே திருப்பம் தூக்க மாட்டேன்னு இப்போ இறங்க ஓடியாரு. வாரத்தை தூக்கிக்க தெரியாது பாட்டி இறக்கத்தான் முடியும். வாரத்துக்கு இறக்கத்தான் காத்திருக்கான் ஐயா. செம்ம கேட்கறதுக்கு அவனுக்கு அப்படி இருந்தால் பகவான் ஆக மாட்டான். கருணை என்றால் பகவான், பகவான் என்றால் கருணை. நீங்க கருவிக்கா கஷ்டம் கவலை துக்கம் துயரம் எல்லாம் அந்த வார்த்தை வச்சு தான் வருமா. பேசும்போது பேசுறதுலேயே பேசிடுறோம். யாருக்கு வாக்கு கொடுக்கும்போதோ ஒரு பேசும்போதோ நேரமாக சாந்தியாக புதுமையாக பேசுறது படப்படம் பேசிடுறோம். பட்டாசு மாதிரி பிடிக்க வேண்டியது அத்தனை புல்ல சேதம் சாமி மாதிரி செய்தி ஓடி போகுது. அப்புறம் அதை திறக்க முடியாது. எந்த அளவுக்கு வார்த்தை சிதறிச்சோ அது போல பலம் தரும். பலம் தரும்போது அந்த நேரம் உடனே உழைத்தவர்கள் கொஞ்சம் நாளாகவே அந்த பலம் தந்து வாட்டும்போது தான் இதுனா இப்படி வந்துட்டு எவரும் நமக்கு என்ன பண்ணிட்டாங்களே என்று இப்படி மனம் வாழும். நாம் தேடிய வினை நாம் விதைத்த வினை என்று உணர்வதில்லை. வாக்கு தான் விரைவாசல். அந்த வாக்கு மட்டும் சுத்தமாக்கி தான் போகணும். சுத்தமாக்கி வேறு ஒன்றும் இல்லை. பகவானாவுடைய வந்து அவன் உறுதி ஒன்றுதான் முடியுமே வேறு மற்ற எந்த வேலும் முடியாது. அதுதான் அடக்கி புலனை பிரித்தோம். அடக்கி புலனை பிரித்தோம் அவன் ஆகிய மேனியில் அண்டை வளர்த்தோம்.
அஞ்சு கண், காது, மூக்கு, வாய் இந்த புதிகளை உள்முகமாக திருப்பி எந்த நாளையும் பகவநாமஸ்மரணம் இருந்தோம்னா அவனுக்கு ஏற்ப கண்டிப்பாக கிடைக்கும். அது அடக்கி பொருளை பிரித்தோம் அவனாகிய மேலையில் அண்டை வளர்த்தோம். எல்லாம் பகவான் செயல், எல்லாம் பகவான் பொருள், எல்லாம் பகவான் இயக்கம். அவன் என்று நம்ம செய்யாது என்று எல்லாம் அவன் செயல் வரும்போது இப்போ எல்லாம் நல்லவர்களே, எல்லாம் நம்பவர்களே. அப்போ நடப்பதுதான் நடனே எனக்கு தர முடியும். அவன் செயல் என்று உணராதபடி நல்லவனை பார்க்க முடியாது. ஆனால் இருப்பதெல்லாம் அவன் தோட்டம் தானே. இது வந்தால் தான் அந்த இதனை பெற முடியும். இதுண்டா வேண்டாம். சர்வார்ப்பணம் பண்ணும்போதுங்கப்பா நாம் ஒரு பொருளை எடுக்கிறோம். எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து குருதேவா அப்படின்னு நினச்சிட்டு எடுக்கிறோம். இன்னொன்று எடுத்துடுறோம். எடுத்ததுக்கப்புறம் வந்து குருதேவா அப்படின்னு நினைக்கிறோம். இன்னொன்று வந்து வாயில் போட்டு சுவைச்சிட்றோம். வாயில் போடும்போது தான் ஞாபகம் வருது, போட்டதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, அதுக்கப்புறம் குருதேவா போட்டோம் அப்படின்னு சொல்லி இது 3 வித்தியாசம் இருக்காங்கப்பா. நினைச்சா போதும். எடுக்கும்போதோ வாயில போடும்போதோ சுவைக்கும் போதோ அந்த ஒரு நேரம் எப்போ வருதோ வரும்போது கொஞ்சம் உள்ள உருகணும். குருதேவான சரணம் வரும்போதோ பகவநாம ஸ்மரணம் வரும்போதோ கொஞ்சம் உள்ளம் குறையணும். அவனுடைய உலகம், அவனுடைய இயக்கம் அவனென்று அனுமதியாது. காலம் விரையமாகுது. இவனுக்கு எந்த நேரம் காலம் வரும் சொல்ல முடியாது. எப்பயும் மறையலாம். அதற்குள்ளாக அவனை அடையவோ அதை அடையவோ முயற்சி வீணாகக்கூடாது. அப்போ அந்த குருநாமாவோ பகவநாமாவோ வந்ததுன்னா கொஞ்சம் மனம் கசிஞ்சு வந்ததுன்னா கண்டு பலந்துடும். நீ முன்னாள் செய்தாலும் சரி பின்னால் செய்தாலும் சரி. ஆனால் ஒரு நேரமாக நினைக்கணும். நினைக்காதபடி சும்மா வெறுமை போட்டோம்னா அதுக்கு பொறுப்பு நீ தான் பொறுப்பு, உன் மனம் தான் பொறுப்பு, பகவன் பொறுப்பு இல்லை. ஒரு நேரமாக உரிய உள்ளத்தில் நினைச்சா போதும். அவன் பொருள் எடுக்கும் போதும் விடுக்கும் போதும் அவன் நாமா சொல்லியிருக்கிறது அதான் சிரேஷ்டம், அதான் சாதனைங்கிறது. பகவான் பொருளை பகவானுக்கே குடிக்கிறோம். சரி, இன்னாரு குடிக்கிறோம், இன்னாரு வரக்கூடாது. பகவான் குடிக்கிறோம். கொடுக்கப்பட்டவன் பகவானே, வாங்கப்பட்டவன் பகவானே, பொருளும் அவனுடையது. இது 3 ஒன்று பண்ணிட்டோம்னா அங்க புண்ணியம் வராது, தர்மம் வரும். தர்மத்தை யாரும் செய்யறது இல்லை. புண்ணியத்தை தான் தேடுறான். நான் கொடுக்குறேன், என் பிள்ளை கொடுக்குறேன், அங்கே புண்ணியம் தான் வரும். புண்ணியம் வந்து சொர்க்கம் தானே. இந்த சில நாமாக்கள்லாம் நம்ம பாராயணம் பண்றோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த மகாபக்த விஜயம்னா அடியார்களோட இதை வந்து படிக்கும்போது வரக்கூடிய ஒரு மன ஒழுக்கம் இதுல எல்லாம் வர்ற மாதிரி இல்லை. அதனால அது மாதிரி படிக்கலாமா? அப்படி மகாபக்த விஜயம்னா பாண்டரங்கனை பற்றி ஏகப்பட்ட அடியார்கள், பாண்டரங்கன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிற அனுபவத்தை கொடுக்கும்போது அது அப்படியே உள்ள ஒரு இது கண்ணில் தண்ணி வருது. அதே படிச்சுட்டு இருக்கிறதா? அப்படி படிச்சு மன உருவதான் உண்மையாக பக்தி வருமே தவிர அர்ச்சனை பண்றதையோ இல்லை மந்திரங்கள் சொல்றதையோ அது அந்த அவ்வளவு உள்ள இது வராது. அது சித்த சுத்திக்கு வேணா வச்சுக்கலாம். இதை வந்து அனுபவத்தை கொடுத்து ஒரு பரமத்திக்கோ அது அதுக்கு அதிகமாக பரமத்திக்கு அவங்க வழிகாட்டக்கூடிய நிலைக்கோ வேற இருந்தால் மன உள்ள இந்த பக்த கதையை படிக்கப்படி மன உள்ள உள்ளதான் போகுது. அதுல ரொம்ப இருக்கு இந்த மாதிரி எல்லாரும் பலருக்கு அவர் பண்ணின பெரும்பாலும் பக்தர்கள் தான் அப்ப ஆரம்பிச்சார். பழைய புத்தகம். அதாவது பெரும்பாலும் அவங்க யார் யாருங்கிற மாதிரி தெரியுது. நாமதேவர் தான். நாமதேவர் வந்து உத்தவதேவன் சுவாமி. கபீர் வந்து சிவபெருமான். ஜெயதேவர் வந்து வேதவியாசர். துளசியாசர் வந்து வால்மீகி. இப்படி ஒவ்வொருவரும் அந்த அவதார புத்தகம் வராங்க. அப்படி பார்க்கும்போது அந்த படிக்கும்போது உள்ள உறுதி ஏற்படும்.
உள்ள முருக நிலையில எதை பண்ணாலும் கண்டிப்பாக நமக்கு பலம் கண்டிப்பாக உண்டு. வெறுமனே மிஷின் மாதிரி வீட்டுக்காரையோ ரத்தமே இல்லை. அதனால்தான் மாற்றி பிடிக்க வகையறியா மாண்டர் தாம் செய்த தவம் ஆற்றில் கருத்தை அப்படி என போகும். மாட்டிப்பிடி நானல்ல நீயே, என்னாலல்ல உன்னாலே, என்னுடையதல்ல உன்னுடையது இருந்து மாற்றி பிடிச்சினா போதும். என்ன சொல்ற, சாட்டி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய்? ஒண்ணு கண்டது 7 கோடி இருந்தான். சாட்டி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய்? அதனால மாற்றி பிடிக்க வகையறியா மாந்ததாம் செய்தவன் ஆற்றில் கருத்தை புரிய போகும். ஆற்றில் புளிய கருத்து விட்டோம்னா எப்படி இது முடியும்? வீணத்தான போகுது. அதே மாதிரி இந்நேரம் இந்த பந்தனம் வந்தாலும் சரி, இந்த பக்திக்கு முந்திய இது எதுவும் இல்லவே இல்லை. குருத பக்திக்கு முந்திய சாதனை இல்லவே இல்லை. எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே, எல்லாம் நீ குரு